ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எக்கனாமி கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பற்றின டாபிக் தான். அதாவது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி செக்டார், தென் சர்வீஸ் செக்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 3 செக்டார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமினா என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்டேட் பட்ஜெட், அப்புறம் மேஜர் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்டேட்டோட இன்கம் டைப்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மெயினானது என்ன அப்படின்னா, நல்லா ஒரு ப்ரீஃபான ஒரு சப்ஜெக்ட் இது. ஓகேவா. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ், தென் வந்துட்டு சர்வீஸ் செக்டார்ஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னென்னா 3 செக்டார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், தென் டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ப்ரைமரி செக்டார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஓகேவா, விவசாயத்தை சொல்லும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டார்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இண்டஸ்ட்ரீஸ், தொழில்களை பற்றின ஒரு செக்டார்ஸ் தான். ஓகேவா. அது தமிழ்நாடு எக்கனாமியில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தேர்ட் ஒன் டெரிட்டரி செக்டார். டெரிட்டரி செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு நம்மளுக்கு சர்வீஸ் செக்டர். தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸில் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியோடைய 3 செக்டார்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செக்டாரான ப்ரைமரி செக்டாரோடைய செக்டார்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக்டார்ஸ் ப்ரைமரி செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லுமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அடங்கிடும். ஓகேவா. இப்போ தமிழ்நாட்டில் விவசாயத்தோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான க்ராப்ஸ், எந்த மாதிரியான பல்சஸ்லாம் வந்துட்டு அதிகமாக நடுறாங்க, எதுலேருந்து அதுக்கு நம்மளுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், தமிழ்நாடு வித் 7 அக்ரோ கிளைமேட் ஜோன்ஸ் அண்ட் வேரிட் சாயில் டைப்ஸ் இஸ் பெட்டர் சூட்டட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஃபார் ஃப்ரூட்ஸ், vegetables, spices and plantation crops, flowers and medical plants. ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட மூலிகைகள் கிடைக்கும். லைக் ஃப்ளவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துளசி வகைகள், மெடிக்கல் பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் துளசி, ஓமம், இந்த மாதிரி நிறையா மூலிகை பொருட்களான பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான மண்ணுக்குள்ளே விளையிற கிழங்குகள், அதே மாதிரி நிறையா இந்த என்ன சொல்லுவாங்க பச்சை, ஓகேவா, தண்ணி காய்கள், பாவக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி அதிகமான காய்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக விளைச்சல் தரும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வாழைப்பழம் இருக்கு இல்லையா, பனானா வந்துட்டு அதிகமாகவே காய்க்கும் நம்மளோட தமிழ்நாட்டில். அது வந்துட்டு சீசன் நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டு இதாக இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்டாக சேலத்தில் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாங்காய். ஓகேவா. மாங்காலே நம்மளுக்கு வகையான மாங்காய் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பனானாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே வந்து நிறைய வகைகள் இருக்கும். ஓகேவா. நீங்கள் பனானா வகைஸை பற்றி பார்த்துருப்பீங்க. அதிலே வந்துட்டு பச்சை கலரில் இருக்கும், ஆனாலும் அது சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். சிலது வந்துட்டு பார்த்திங்கன்னா செவ்வாழை பழம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பனானாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பனானாஸ் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகமாக விளைச்சல் தருது. ஓகே, இதில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாழைப்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு செவ்வாழை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சேலத்தில் வந்துட்டு ரொம்பவே ஒரு சீப்பானது அதிகமாக விளைச்சல் தரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மாம்பழங்கள் தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான தாமரை பூக்கள் பார்க்கலாம், அதிகமான சன்ஃப்ளவர் பூக்கள்லாம் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடில். ஓகே, அதே மாதிரி க்ராப்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஸ்பைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான அது என்ன போடுவோம் இல்லையா, டர்மரிக், அதாவது மஞ்சள், அது வந்துட்டு அதிகமாகவே நம்மளோட தமிழ்நாட்டில் விளையுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரைஸ் தான்.
ஓகேவா. ரைஸ்க்கு அப்புறமா தான் இதெல்லாமே வருமே தவிர அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிலது இருக்கும். நம்ம பின்னாடி நம்ம இதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதே மாதிரி தெளிவாகவும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி. ஓகேவா. அரிசின்றது ஒரு வகை மட்டும் நம்மளோட தமிழ்நாடுல கிடையாது, ஏகப்பட்ட வகைகள் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், பிளான்டேஷன் கிராப்ஸு, ஃப்ளவர்ஸு, மெடிக்கல் பிளான்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாகவே நம்மளோட தமிழ்நாட்டில் விளைச்சல் தருது அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அலுவியல் சாயில், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சோஷியலில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அலுவியல் சாயில், தென் ரெட் சாயில், இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ஆஃப் சாயில் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு சாயிலுக்கும் ஒரு பதம். ஓகேவா. எல்லா சாயில்லையுமே வந்துட்டு எல்லா வகையான ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான வெஜிடபிள்ஸ், எல்லா வகையான பிளான்ட்ஸும் விளைஞ்சிராது. ஓகேவா. 7 வகையான 7க்கும் மேற்பட்ட சாயில்கள் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். The state is the largest producer of loose ஃப்ளவர்ஸ் அண்ட் த 3rd largest producer of fruits. ஓகேவா. அதாவது நம்மளோட ஸ்டேட் இருக்குது இல்லையா, தமிழ்நாடு வந்துட்டு ரொம்பவே பூக்களை உற்பத்தி செய்கிற ஒரு மாநிலம் அப்படின்றாங்க. அதாவது பெரிய அளவில் பூக்களை உற்பத்தி செய்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம பூக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அதிகமான ஜாஸ்மின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஜாஸ்மின்ஸ் மீன்ஸ் மல்லிகை பூக்கள் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா 3rd largest producer of fruits அப்படின்ட்டு இருக்குது. தமிழ்நாடு வந்துட்டு 3வது பெரிய ப்ரொடியூசராக இருக்குது ஃப்ரூட்ஸை வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுல. ஓகேவா. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டாரிக்லி பீன் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட். ஸோ அதனால வந்து தமிழ்நாடு வரலாற்று ரீதியாக ஒரு விவசாய மாநிலம். அதாவது ஹிஸ்டாரிக்கலி வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அட் ப்ரெசன்ட் தமிழ்நாடு இஸ் இந்தியாஸ் 2nd பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். ஓகே, ஆக்சுவலி நம்ம சொன்னோம் இல்லையா, தமிழ்நாடு தான் வந்துட்டு பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக ரைஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு ஒன்லி டு வெஸ்ட் பெங்கால். அதாவது இப்போ வந்துட்டு 2nd பிளேஸில் என்ன இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி த ஸ்டேட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டர்மரிக். அதாவது இந்த மஞ்சளில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேட் அப்படின்னா அது நம்மளோட தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் கம்பு. ஓகேவா. அதிகமாக நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரிலாம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி சோளம், அப்புறம் கிரவுண்ட் நட், நிலக்கடலை, ஆயில் சீட்ஸ், எண்ணெய் விதைகள், இதெல்லாமே வந்துட்டு சுகர் கேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணும் நம்மளோட தமிழ்நாடு. ஓகேவா. இட் ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஃபஸ்ட்டு ரேங்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஓகேவா. தென்னை உற்பத்தியில் மொதல் ரேங்கிங்காக இருக்குது. அப்புறம் வந்துட்டு பனானா, கோகனட் இதெல்லாம் இருக்கும். அதாவது பனானா வாழை மரங்கள் எங்கே பார்த்தாலுமே இருக்கும். ஓகேவா. விவசாய நிலத்தில் வாழை மரங்கள், அதே மாதிரி தென்னை மரங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதிகமாக நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுறது இது எல்லாமே தான். செகண்ட் இன் ரப்பர். அதே மாதிரி 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரப்பரும் கேஷ்யூ நட்டும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. 3rd வந்துட்டு பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் சுகர் கேனும் 3rd பிளேஸில் பெப்பர் இருக்குது அப்படின்றாங்க, மிளகு. ஓகேவா. அந்த இது வந்துட்டு 3rd பிளேஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்மளோட தமிழ்நாடு. ஓகேவா, இந்தியாவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன், கரும்பு வந்துட்டு 4வது இடத்துல 4வது இடத்துல இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குது ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் எத்தனாவது பிளேஸில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில், 2nd largest, 3rd largest, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த cropped ஏரியா அண்டர் ஆல் crops was 58.97 lakh hectares in the year 2013 to 14. The area under food crops account for 72.9% and that of non-food crops is 27.1%. Among the food crops, paddy takes a major share. ஓகே, அதாவது 2013லேருந்து 14ஆம் ஆண்டில் அனைத்து பயிர்களின் மொத்த பயிர் பரப்பு எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
58.97 லட்சம் ஹெக்டோராக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, உணவு பயிர்களின் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72.9%ன்னு சொல்கிறாங்க. உணவு அல்லாதது, அதாவது நான் ஃபுட் கிராப்ஸோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 27.1% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி நெல், ஓகேவா, பேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெல் வகைகள் தான் வந்துட்டு ஒரு மேஜர் ஷேராக கொடுக்குது நம்மளோட தமிழ்நாட்டில். என்னென்னா உணவு பயிர்களில் நெல் மாபெரும் பங்கு வகிக்கிறது. ஓகேவா, ஸோ ஃபுட் கிராப்ஸில் வந்துட்டு ரொம்ப மேஜரான ஷேர் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடி. ஓகேவா, நெல் வகைகள் தான் அதிகமாக கொடுக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அமோங் த நான் ஃபுட் கிராப்ஸ் கிரவுண்ட்நட் அண்டு கோகனட் டேக் அ மேஜர் ஷேர். ஓகே, நான் ஃபுட் கிராப்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது உணவு அல்லாத பயிர்களில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட், ஓகேவா, கிரவுண்ட்நட்டும் கோகோனட்டும் தான் அதிகமான ஷேர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ கிரவுண்ட்நட் அப்படின்னா நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி கோகோனட் அப்படின்னா தென்னைகள்லாம் வந்துட்டு அதிகமான ஷேர் கொடுக்குது. எதில்? நான் ஃபுட் கிராப்ஸில், தமிழ்நாட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெட் sown area has been gradually declined and rural land, labor and capital are turned toward urban project. As a result, village are emptied and city side are overcrowded and congested, leading to spatially unbalanced bulging. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகர விதைப்பு பகுதி படிப்படியாக குறைந்து வருகிறது. ஓகேவா, நிகர விதைப்பு பகுதி, ஓகேவா, அதாவது இந்த மாதிரியான பயிர் பண்ணுவாங்க இல்லையா, விவசாய நிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற நிலம், உழைப்பு நிலம் மற்றும் மூலதனம் ஆகியவை நகர்ப்புற திட்டங்களுக்கு திரும்புகிறது. ஓகே, இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய மால் இதெல்லாம் வந்துட்டு கட்டுறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக கிராமத்தை வந்துட்டு அழிச்சிட்டு தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் கட்டுவாங்க. ஓகேவா, ஸோ இதனால விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுது. ஓகே, ஸோ அதனால் இதில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் விளைவாக கிராமங்கள் காலியாகி நகரங்கள் அதிக நெரிசல் அப்படின்னு கொடுக்குது. ஓகே, அதாவது இதனால், ஓகேவா, இந்த சிட்டி சைடில் உள்ளவங்க எல்லாம் ஃபேக்ட்ரி கட்டுறேன், தென் இன்னும் மால் கட்ட போகிறேன், இன்னும் ஜவுளி கடைகள் கட்ட போகிறேன், இன்னும் அதிகமான ஏதாச்சும் புதுசாக டெக்னிக்கலாக கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிராமப்புறத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட நிலத்தை வாங்கி அவங்க கட்டிடுவாங்க. ஓகேவா, அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாலோ ஏதோ ஃபேக்ட்ரியோ கட்டிடுவாங்க. இதனால நம்ம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டியாக மாறிடுது. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நம்மளோட விவசாயம், அக்ரிகல்ச்சர் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் கண்டிப்பாக நடக்காது. பிகாஸ் ஆஃப் வில்லேஜ் சைடில் தான் நம்மளுக்கு அதிகமாக இந்த விவசாயம்லாம் இருக்கும். ஏன்னா அங்கே தான் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும். இதுவே சிட்டி சைடுன்னு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு பொல்யூஷன்ஸ், அதே மாதிரி ரோடு, மெட்ரோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வில்லேஜ் ரோடு, வில்லேஜான விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு நம்ம வந்துட்டு சிட்டி சைடுக்கு போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிட்டிஸ் எல்லாம் உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அக்ரிகல்ச்சர் ரொம்பவே பாதிக்கப்படும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்குறதே நம்மளோட விவசாயங்கள் தான். ஓகேவா, அதுவே அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு அப்புறம் வேறு எதுவுமே இருக்காது. பட் ஆனால் தமிழ்நாடு தான் வந்துட்டு மோஸ்ட்லி ரைஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, அதாவது பேடியை ப்ரொடக்ட் பண்ணுறதில்ல, நெல் வகைகளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஓகேவா, ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன். ஓகேவா, உணவு தானிய உற்பத்தியை பற்றி பார்க்க போகிறோம். ரைஸ் ப்ரொடக்ஷன் டாமினேட்ஸ் அமோங் ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வித் 79.49 lakh tons on 2014-15 followed by millets at 40.79 lakh tons. ஓகேவா, 2014 15 உணவு தானிய உற்பத்தியில் அரிசி உற்பத்தி மட்டுமே 79.49 லட்சம் டன்களுக்கு ஆதிக்கம் செஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ there is a significant jump in pulses production from 3.59 lakh ton in 2011 to
12 to 7.67 lakh tons in 2014 to 15. There are maybe changes in these statistics, hence updation is unavoidable. ஓகே 2011லேருந்து 12ல் 3.59 லட்சம் ஓகேவா 3.59 லட்சம் டன்னாக இருந்த பருப்பு உற்பத்தி ஓகேவா அதிகமாக இருக்குது. 2014 to 15ல் 7.67 லட்சமாக அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ இந்த புள்ளி விவரங்களில் மாற்றங்கள் இருக்கலாம், எனவே புதுப்பித்தல் தவிர்க்க முடியாதது ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரே மாதிரி இப்போ ஒரே ஆண்டில் இவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ மாற்றங்கள் இயர்ஸ் ஆக ஆக அதிகமாகவும் ஆகும், குறையவும் செய்யலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரொடக்டிவிட்டி பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஓகே, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் உற்பத்தி நிலை என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். The government of Tamil Nadu lays emphasis on agriculture production and productivity. As a result, Tamil Nadu tops in productivity in food crops as well as non-food crops among the states in India. விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தினருக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது ஓகேவா. ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக ஓகேவா இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் உணவு பயிர்கள் மற்றும் உணவு அல்லாத பயிர்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதாவது ஃபுட் கிராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் மைஸ் ஓகேவா. தமிழ்நாடு வந்துட்டு மைஸில் அதாவது கம்பு நிலக்கடலை எண்ணெய் வித்துக்கள் அப்புறம் வந்துட்டு பருத்தி இதிலலாம் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது ஓகேவா இந்தியாவிலேயே. செகண்ட் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரைஸு கோகோனட்டில் 2வது பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பிளேஸில் சுகர் கேன் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பிளேஸில் வந்துட்டு சுகர் கேன், சன்ஃப்ளவர், ஜோவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேவா. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபஸ்ட் பிளேஸில் நம்மளோட தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மைஸ் ஓகேவா, கம்பு நிலக்கடலை அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் ஓகேவா, பருத்தி இது எல்லாமே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. 2வது பிளேஸில் ரைஸு காட்டனு, தேர்டு பிளேஸில் சுகர் கேனு, சன்ஃப்ளவர் அண்ட் ஜோவர் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் ஓகேவா. உங்களுக்கு இப்போ ப்ரைமரி செக்டார்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோடைய தொழில்கள் ஓகேவா. அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எந்த மாதிரியான தொழில்கள்லாம் அதிகமாக பண்ணுறாங்க ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்டரி செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு தொழில்கள் தான் ஓகேவா. இண்டஸ்ட்ரி செக்டார்ஸுக்கு வந்துடும். ஓகே, சென்னை இஸ் சம்டைம் ரெஃபர் டு அஸ் த ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஓகே ஆர் த பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஓகே. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்துட்டு ஹெல்த்தோடைய கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகாதாரம் ஓகேவா, இந்தியாவோட சுகாதாரத்தில் முதலிடமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் த பேங்கிங் ஆஃப் தமிழ்நாடு பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஹேவ் அட்ராக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் த வேர்ல்டு பேங்க். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச நிதி கலங்கள் மற்றும் உலக வங்கியின் முதலீடுகளை ஈர்த்துள்ளது சென்னை. சில நேரங்களில் இந்தியாவின் சுகாதார தலைநகரம் அல்லது இந்தியாவின் வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை தான் வந்துட்டு பேங்கிங்க்கு ஒரு கேபிட்டலாகவும் இருக்குது, ஹெல்த்துக்கும் ஒரு கேபிட்டலாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனோடைய ஒரு வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க ஓகே. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்றாங்க ஓகேவா. ஸோ நம்மளோட சென்னையை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு ஹேஸ் அ நெட்வொர்க் ஆஃப் அபவுட் 110 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஓகே. ஸோ மொத்தமாக நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 இருக்குது ஓகேவா. 110 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸும் அதே மாதிரி எஸ்டேட்ஸும் இருக்கும் ஓகேவா. ஸோ அண்ட் ஆஃபர் டெவலப்டு பிளாட்ஸ் வித் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டிங்கோட இத்தனை பார்க்ஸ் இத்தனை எஸ்டேட்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டோடைய நெட்வொர்க்கில் இருக்குது
ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்சோ த கவர்மெண்ட் இஸ் ப்ரொமோட்டிங் அதர் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஓகேவா, கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது, நிறையா இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை ப்ரொமோட் பண்ணுது. லைக் ரப்பரு, அப்பரல் பார்க்கு, தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர் பார்க்கு, தென் டிஐசிஎல் பார்க் ஃபார் பயோடெக்னாலஜி. ஓகேவா, சிறுசரி ஐடி பார்க்கு, அக்ரோ எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே கவர்மெண்ட்டும் ப்ரொமோட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஹெவி இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர் centered around on the suburbs of சென்னை. ஓகே, மோஸ்ட்டாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையில் இருக்கும். ஓகேவா, சென்டர் ஆஃப் த சென்னையில் தான் அதிகமாக இந்த மாதிரி இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சென்னை போஸ்டஸ் ஆஃப் குளோபல் கார் மேனுஃபேக்சரிங் ஜியன்ஸ் அஸ் வெல் அஸ் ஹோம் க்ரோன் கம்பெனிஸ். அதே மாதிரி நம்மளோட சென்னையில் அதிகமாக கார் மேனுஃபேக்சரிங் குளோபல் அளவில் உலக அளவில் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஜியாண்டான ஒரு இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கரூர் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பஸ் பாடி பில்டிங் விச் கண்ட்ரிபியூட்ஸ் 80% ஆஃப் த சவுத் இண்டியன் பஸ் பாடி பில்டிங். அதாவது தென்னிந்தியாவுடைய பஸ் பாடி அந்த கட்டிடத்தில் 80% பங்களிப்பு வந்துட்டு கரூருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, டிஎன்பிஎல் இஸ் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில் அப்படின்றாங்க. ஓகேவா, தமிழ்நாடு தான் வந்துட்டு ஏஷியாவோட லார்ஜஸ்ட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ சேலம்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சிட்டி, ஸ்டீலெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது அங்கே தான். அதே மாதிரி சாகோ ப்ரொடியூசிங் யூனிட்ஸ், மினரல் வெல்ஸ், இது எல்லாமே சேலமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சிவகாசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே வந்துட்டு பட்டாசுகள் அதிகமாக வந்துட்டு உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி பிரிண்டிங், லீடர் இன் பிரிண்டிங், ஃபயர் ஒர்க்ஸ், சேஃப்டி மேட்சஸ், அதாவது தீப்பட்டிகள், இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவகாசிகளை தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ சிவகாசியிலேருந்து தான் அதிகமாக நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க இந்த இந்தியாவுக்கே. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகாசி தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், மேட்ச் பாக்ஸ், இதெல்லாம் அதிகமாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் கண்ட்ரிபியூட்ஸ் டு 80% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் சேஃப்டி மேட்சஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் 90% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன். தூத்துக்குடி இஸ் த கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. அதாவது இந்த சிவகாசியில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் மேட்ச் பாக்ஸோடைய ப்ரொடக்ஷன் எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியிலேருந்து தான் வருது. அதே மாதிரி 90% ஆஃப் இந்தியாவோட டோட்டல் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் வந்துட்டு சிவகாசியிலேருந்து தான் வருது. ஓகேவா, அதே மாதிரி தூத்துக்குடி தான் வந்துட்டு தமிழ்நாடுடைய கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இட் இஸ் அ மேஜர் கெமிக்கல் ப்ரொடியூசர் நெக்ஸ்ட் ஒன்லி டு த சென்னை. அதாவது சென்னைக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த தூத்துக்குடியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சென்னைக்கு அடுத்து தூத்துக்குடி தான் நம்மளோட இந்தியாவோட கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இந்தியான்னு சொல்கிறேன், தமிழ்நாடுடைய கேட்வே அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா காட்டன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா, காட்டன், சில்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து பட்டு வகைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில். அப்போ ஜவுளி வகைகளும் நம்மளோட தமிழ்நாட்டில் தானே அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஹப் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அதாவது ஜவுளிலேயே மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தமிழ்நாடுவை வந்து யான் பவுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்துட்டு யான் பவுல் ஆஃப் country accounting for 41% of India cotton yarn production. ஓகேவா, ஸோ இந்தியாவுடைய 41% ஆஃப் இந்தியா காட்டன் யார்ன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி plays an significant role in the Indian economy by providing direct employment to the estimate 35 million people. ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே வேலைவாய்ப்பு வருது. ஓகேவா, இந்தியன் எக்கானாமியை டைரெக்டாகவே எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜவுளி கடையிலேருந்து அதிகமாக இந்த ஜவுளி உற்பத்தியிலேருந்து, ஜவுளி வந்துட்டு வாங்குறதுல இருந்து, அதே மாதிரி அது செய்கிற வரையும் இதனால் அதிகமாக எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது.
35 மில்லியன் பீப்புளுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதாவது டெக்ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டன் உற்பத்தி பண்ணுறதுல இருந்து அதே மாதிரி அடுத்து அதோடைய ஸ்டெப் ப்ராசஸிங்கில் இருந்து மொத்தமாக 35 மில்லியன் பீப்புளுக்கு வந்துட்டு இதில் இருந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்பை கண்ட்ரிபியூட்டிங் 4% ஆஃப் ஜிடிபி அண்ட் 35% ஆஃப் கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங். ஸோ இதிலேருந்து 4% வந்துட்டு இந்தியாவோட ஜிடிபி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 35% வந்துட்டு கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ த டெக்ஸ்டைல் செக்டார் கான்ட்ரிபியூட் டு 14% ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை உற்பத்தியிலேருந்து 14% வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சென்டருக்கு கொடுக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், from spinning to garment manufacturing, entire textile production chain facilities are in Tamil Nadu. About half of India's total spinning mill capacity is in Tamil Nadu. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்பு முதல் ஆடை உற்பத்தி வரை முழு ஜவுளி உற்பத்தி சங்கிலி வசதிகளும் தமிழகத்தில் உள்ளன. ஓகேவா. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்பு முதல், ஓகேவா, அதாவது நூற்புனா ஸ்பைனிங்கில் இருந்து ஆடை உற்பத்தி வரைக்கும் முழு ஜவுளி உற்பத்தியுமே நம்மளோட தமிழகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மொத்த ஸ்பைனிங் மில் திறனில் பாதி வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அப்படின்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கம்ப்ரைசிங் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் அண்ட் கரூர் ஹேஸ் த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பைனிங் மில் மேனுஃபேக்சரிங் காட்டன், பாலிஸ்டர், blended yarn and silk yarn used by garment units in Tamil Nadu, Maharashtra, etc. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், அப்புறம் கரூர், இந்த மாதிரியான தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊர்களில் இருந்து மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள ஆடை அலகுகளால் பயன்படுத்தப்படும் பருத்தி, பாலிஸ்டர், கழுப்பு நூல் மற்றும் பட்டு நூல் தயாரிக்கும் நூற்பாலைகள் பெரும்பான்மையாக உள்ளன அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காட்டன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் இந்த மாதிரியான பிளேசஸில் இருந்து தான் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்டனை மேனுஃபேக்சரிங் பண்ணும். அதே மாதிரி பாலிஸ்டர், பிளெண்டட் யானு, சில்க் யானு, ஓகேவா, நூல்கள், பிளெண்டட் ஆன நூல்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்துட்டு சில்க் யான் இது எல்லாமே வந்துட்டு உற்பத்தி செய்யும். ஓகேவா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் அண்ட் கரூர். ஓகே. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யான் இஸ் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டட் டு சைனா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நூல்கள் எல்லாமே வந்துட்டு சைனாக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த நூல்கள் வந்து நம்ம மகாராஷ்டிராவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சைனாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல்கள்லாம் தயாரித்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து திருப்பூர் known as Knitting City is the exporter of garments worth $3 billion. Karur is the major home for textile manufacturing, curtain, cloth, bed, linens, kitchen linens, toilet linens, table linens, wall hanging, etc. and export hub in India. ஓகேவா. அதே மாதிரி திருப்பூர், கரூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கிளாத்து, ஓகேவா. அதே மாதிரி பிளட் லைனன்ஸு, அதே மாதிரி பிளட் லைனன்ஸ் மீன்ஸ் துணிகள், ஓகேவா. பெட்டுக்கு யூஸ் பண்ணுற துணிகளாக இருக்கட்டும் சரி, கிச்சன் கிளாத்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற கழிப்பறை துணியாக இருக்கட்டும் சரி, மேஜை துணியாக இருக்கட்டும் சரி, சுவர் இந்த மாதிரி போன்றவை எல்லாமே வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் மித்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுலேயும் முக்கியமாக திருப்பூரும் கரூரும். ஓகேவா. ஸோ கரூர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Knitting City அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. Knitting City அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈரோடு இஸ் த மெயின் கிளாத் மார்க்கெட் இன் சவுத் இந்தியா ஃபார் போத் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெடிமேட்ஸ். ஓகேவா. ஸோ ஈரோடு தான் வந்துட்டு சவுத் இந்தியாவிலேயே மெயினான கிளாத் மார்க்கெட்டாக இருக்குது. ரீட்டைல்லையும் சரி, ஹோல்சேல் ரெடிமேட்லேயும் சரி. ஓகேவா.
அடுத்து லெதர். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன்ஸ் பார்த்தோம், டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து லெதர், தோல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 30% ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட் அண்ட் அபவுட் 70% ஆஃப் லெதர் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. ஓகேவா, அதாவது தமிழ்நாடு வந்துட்டு 30% ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, நாட்டின் தோல் ஏற்றுமதியில் 30%, தோல் உற்பத்தியில் 70% தமிழகம்தான் உள்ளது. ஓகேவா, தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 30% வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தமிழ்நாடு தான். ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளேயே. அதுவே கண்ட்ரி, அதாவது இந்தியாவில் வந்துட்டு 70% லெதர் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு தான் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, 100 ஆஃப் லெதர் அண்ட் டேனரி இண்டஸ்ட்ரி ஆர் லொக்கேட்டட் அரவுண்ட் வேலூர். ஓகேவா, இந்த மாதிரி தோல் இந்த லெதர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரி எல்லாமே எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர், திண்டுக்கல், ஈரோடு. ஓகேவா, ஸோ ஈரோடு வந்துட்டு நம்மளுக்கு டெக்ஸ்டைல்லையும் வருது, அதே மாதிரி இந்த லெதர்லேயும் வருது. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி இயர் த ஸ்டேட் ஹோஸ்டஸ் த இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர் இன் சென்னை. ஓகே, அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே சென்னையில் வந்து இந்திய சர்வதேச தோல் கண்காட்சி மாநிலம் நடக்கிறது. ஓகேவா, எவ்ரி இயர் வந்துட்டு லெதர் ஃபேர் நடக்குது சென்னையில். ஓகேவா, ஸோ அது வந்து இந்தியாவிலே ஸ்டேட் ஹோஸ்டஸ் த இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர், அதாவது மொத்தமாகவே இந்த ஸ்டேட்டுக்கே. ஓகேவா, ஸோ இந்தியாவுக்கே வந்துட்டு இந்த மாதிரி லெதர் ஃபேர் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டெக்ஸ்டைல்ஸு, லெதர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். சென்னை ஹேஸ் எமர்ஜ்ட் அஸ் EMS ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ்லேயே ரொம்ப ஒரு மையமாக கொண்ட ஒரு ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சென்னை தான். மெனி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஹவ் சூசன் சென்னை ஆஸ் தர் சவுத் ஏஷியன் மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்றாங்க. அதாவது பல தேசிய நிறுவனங்கள் சென்னையை தெற்காசிய உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்துள்ளது. ஓகேவா, ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னையில் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கார், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட சென்னையில் தான் உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னமோ நம்மளோட தமிழ்நாடோட கேபிட்டலாகவே இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேபிட்டல், அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஊர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்டோமோட்டிவ்ஸ், வாகனங்கள். ஓகே, ஸோ வாகனங்கள்லாம் நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரி செக்டார்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சென்னை நிக் நேம்ட் அஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். சென்னைக்கு வந்துட்டு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியாவில் வந்துட்டு ஒரு டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் அ ஹோம் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல் காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட சென்னை தான். ஓகே, தமிழ்நாடு ஹேஸ் 28% ஷேர் ஈச் இன் ஆட்டோமோட்டிவ் அண்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி, 19% in the segment and 18% ஈச் பேசஞ்சர் கார் அண்ட் டூ வீலர். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான ஆட்டோமொபைல் பாகங்கள். ஓகேவா, இந்த லைக் கார் பாகங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு பைக்கோட பாகங்களாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்துட்டு எங்கே உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையில் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம ஆட்டோமோட்டிவ்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிமெண்ட். ஓகேவா, ஸோ இண்டஸ்ட்ரியில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள், தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd in சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவிலேயே வந்துட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் 3வது ரேங்காக இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளோட தமிழ்நாடு. ஃபஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், 2வதுல ராஜஸ்தான் இருக்குது. ஓகே, அமாங் 10 லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா. அதாவது நம்மளோட இந்தியாவில் மொத்தமாக 10 லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனிஸ் வந்துட்டு இருந்துச்சு 2018 படி. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். ராம்கோ சிமெண்ட் அண்ட் இந்தியா சிமெண்ட் ஃபைன் ப்ராமினன்ட் பிளேஸ். அதாவது பார்த்திங்கன்னா ராம்கோ சிமெண்ட்டு, இந்தியா சிமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராமினன்ட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு முக்கிய இடத்த பிடிச்சிருக்கு நம்மளோட இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ
நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் இன் சிமிட் ஆஃப் பிளான்ஸ் வித் 21 யூனிட்ஸ் அகைன் 35 யூனிட்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ மேலும் ஆந்திர பிரதேசத்தில் 35 யூனிட்டுகளுக்கு எதிராக ஓகேவா 21 சிமெண்ட் ஆலைகளுடன் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆந்திர பிரதேஷில் 35 இருக்குது, பட் ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 21 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபயர் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு சிவகாசி தான் வரும். ஓகேவா? ஸோ the town of Sivagasi leader in the area of printing fireworks and safety matches. ஸோ அதிகமாக நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டாசுகளாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு இந்த மேட்ச் பாக்ஸ் இந்த தீப்பெட்டிகள்லாம் இருக்கட்டும் சரி, இது எல்லாமே சிவகாசியில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இட் வாஸ் ஃபான்லி கால்டு த லிட்டில் ஜப்பான். ஸோ இது வந்துட்டு லிட்டில் ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகாசியை லிட்டில் ஜப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் யாருனால சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கு வந்துட்டு லிட்டில் ஜப்பான் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் கண்ட்ரிபியூட்ஸ் டு 80% ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன். அதாவது இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த தீபாவளி டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவகாசியிலேருந்து தான் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதே 80% ஆஃப் ஓகேவா 80% சிவகாசியிலேருந்து தான் எல்லா பட்டாசுகளும் போகுது. ஓகேவா? சிவகாசி ப்ரொவைட்ஸ் ஓவர் 60% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷன். ஓகே, ஸோ இது சிவகாசி தான் வந்துட்டு 60% ஆஃப் இந்தியாவுடைய டோட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷன்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதனால நிறையா பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, இல்லை பீப்புள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புளுக்குமே நிறையா சூப்பர்வைசர் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இந்த சிவகாசியில் இந்த மேனுஃபேக்சரிங்கில். ஓகே, ஸோ இதனால நம்மளோட தமிழ்நாடு எக்கனாமி அதிகமாக வளர்ந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் இது வந்து நிறையா பேர்த்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது இல்லையா? ஓகே, ஸோ இப்போ அதர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆட்டோமேட்டிவ், சிமெண்ட்டு, தென் ஃபயர் ஒர்க்ஸு, தென் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரீஸ் என்ன, பிற தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குளோபல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வித் பெல் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. ஓகேவா? திருச்சிராப்பள்ளிலையும் ராணிப்பேட்லேயும் இருக்குது. ஓகேவா? மின் சாதன பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாக பெல் வந்துட்டு உலகத்திலேயே மின் சாதன பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாக பெல் திருச்சிராப்பள்ளிலையும் ராணிப்பேட்டையிலையும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ஸ் த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் த வேர்ல்டு பிக்கஸ்ட் பேக்கேஜ் பேஸ்டு பேப்பர் மில் இன் கரூர். ஓகேவா? தமிழ்நாடு மாநில அரசுக்கு சொந்தமானது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகிதங்கள். ஓகேவா? கரூரில் உள்ள உலகின் மிகப்பெரிய பேக்பாஸ் வந்துட்டு பேப்பர் ஆலை ஆகும் அப்படின்றாங்க. அதாவது கரூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேப்பர் மில் இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஓகேவா தமிழ்நாடோடைய மாநில அரசுக்கு வந்து சொந்தமான இந்த நியூஸ் பிரிண்ட் இருக்கு இல்லையா, செய்தித்தாள்கள், பேப்பர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரூரில் வந்துட்டு பேப்பர் மில்லாகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு இஸ் a leading producer of cement in India and with manufacturing units located at அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி. அதே மாதிரி சிமெண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த மேனுஃபேக்சரிங் இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்தியாவிலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி அப்படின்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரீஜியன் அரவுண்ட் சேலம் இஸ் ரிச் மினரல் ஓர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரிச்சான அதாவது சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கனிம தூதுகள் அதிகமாக இருக்குது. மினரல் ஓர்ஸ் வந்துட்டு சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமாகவே இருக்குது அப்படின்றாங்க. த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் இஸ் ஸ்டீல் அண்டர்டேக்கிங். ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்டர்டேக்கிங் தான். செயில் ஹேஸ் அ ஸ்டீல் பிளான்ட் இன் சேலம். அதாவது ஸ்டீல் பிளான்ட் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பொதுவாக இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபுல்லாக படிக்கிறதெல்லாம் தமிழ்நாடு எக்கனாமி தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஓரளவு ஜென்ரல் நாலேஜாக அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதில் கொஞ்சமாக படித்தா மட்டுமே போதும். ஓகே, ஸோ அதிகமாக நம்மளுக்கு இதெல்லாம் எங்கெங்கே உற்பத்தி பண்ணுவாங்க, ஸோ எது ஃபேமஸாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்.
இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றது ஒரு ரீகால் மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம இது வந்துட்டு என்ன படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸில் அதிகமாக அந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சர்வீசஸ். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் பார்த்தாச்சு, தென் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ஸ். நம்மளோட தமிழ்நாடு எக்கனாமி, நம்ம தமிழ்நாடு நம்மளுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் ஃபால் அண்டர் டெரிட்டரி செக்டார், தட் இஸ் சர்வீசஸ். அதாவது டெரிட்டரி செக்டார்ஸை தான் வந்து சர்வீசஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ப்ரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சரு, செகண்டரி செக்டார்னா இண்டஸ்ட்ரி, மூணாவது செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரி செக்டார் அப்படின்னா அது வந்து சர்வீஸ் செக்டார். நான் தமிழ்நாடு நம்மளுக்கு கொடுக்குற சர்வீஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பேங்கிங், ஓகேவா, வங்கி, அடுத்து இன்சூரன்ஸ், காப்பீடு, எனர்ஜி, ஆற்றல், அப்புறம் போக்குவரத்து, அப்புறம் தகவல் தொடர்பு ஆகியவை மூன்றாம் நிலை துறையின் கீழ் வருகின்ற அதாவது சேவைகள். இது எல்லாமே மூன்றாம் துறை சேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேங்கிங், வங்கி. ஓகேவா, இன் தமிழ்நாடு நேஷனல் பேங்க்ஸ் அக்கௌண்ட் ஃபார் 52% வித் 5337 branches. Private commercial bank 30%, 3060 branches. ஓகேவா, ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் எவ்வளோ பேங்க்ஸ் இருக்குது? நேஷ்னல் பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 52% இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதுதான் மொத்தமாக பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5337 பிரான்ச்சஸ் இருக்குது. ப்ரைவேட் கமர்ஷியல் பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% பிரான்ச்சஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, 3060 பிரான்ச்சஸ். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்துட்டு 13% இருக்குது. அதே மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5% நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி த ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய 52, அடுத்து ஒரு 30, ஓகே, அடுத்து 13, 5 இது மீதி போக 22 பிரான்ச்சஸ் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரி பிரான்ச்சஸ் அப்படின்றாங்க, ஃபாரின் பேங்க் பிரான்ச்சஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 எஜுகேஷன் இருக்குது. என்னென்னா ஸ்கூல் எஜுகேஷன், அப்புறம் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் பாருங்கள். தமிழ்நாடு இஸ் அ குரூப்டு அமாங் ஹை நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியா ஸ்டேட், உயர் நிகர சேர்க்கை விகிதம் மாநிலத்தில் தமிழ்நாடு முழுவாக உள்ளது அப்படின்றாங்க. அதாவது ஸ்கூல் எஜுகேஷனில் அதிகமாகவே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அப்படின்றாங்க. அதே மாதிரி அக்கார்டிங் டு NITI ஆயோக் 2015-16 NER at primary level in Tamil Nadu is 89.24%, which is higher than that Kerala and national average. அதாவது கேரளாவை விட அதிகமாக நம்மளுக்கு இந்த ப்ரைமரி லெவல் ஆஃப் ஸ்கூல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 2015-16 கணக்கெடுக்கப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஆல் இண்டியா ஆவரேஜ் இஸ் 43% and the world average is 59%. ஓகே, ஸோ நம்மளோட இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா 43% வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷன் கல்வித்துறையில் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 59% அப்படின்றாங்க. அகில இந்திய சராசரி ஓகேவா 43% மற்றும் உலக சராசரியில் 59% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட். அடுத்து ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை பாருங்களேன். இன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ under higher education territory level, Tamil Nadu continues to be at the top level, well ahead of other states. உயர்கல்வியின் 3ஆம் நிலை. அதாவது டெரிட்டரி லெவலில் சர்வீஸ் செக்டாரில் உயர்கல்வி வந்து மொத்த பதிவு விகிதத்தில் மற்ற மாநிலங்களை விட மிகவும் உயர்ந்ததாகவும் முதலிடத்தாகவும் இருக்குது. ஹையர் எஜுகேஷனில் நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு முதல் இடத்துல இருக்குது. அதே மாதிரி மித்த நாடுகளை விட மித்த ஸ்டேட்ஸை விட இதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு GER என்பது தமிழ்நாட்டுடைய 46.9% ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது தேசிய சராசரி மற்றும் பிற மாநிலங்களை விட மிக அதிகமாகவே உள்ளது அப்படின்றாங்க. அதாவது ஹையர் எஜுகேஷனும் ஸ்கூல் எஜுகேஷனும் நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகமாகவே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த சர்வீசஸ்லாம் இருக்குது. ஓகேவா, இந்த உயர் GER ஆனது இலவச உணவுகள், துணிகள், காலணிகள், மடிக்கணினிகள் மற்றும்
ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஹையர் எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறையா சர்வீசஸ் தான் பண்ணுறாங்க. லைக் லோன் எஜுகேஷன் கொடுப்பாங்க, நிறையா ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுப்பாங்க, அதே மாதிரி லேப்டாப்ஸ், தென் சைக்கிள்ஸ், தென் வந்து தேவையான நோட் புக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அதிகமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் மதிய உணவு திட்டம்லாம் அதிகமாக நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ மித்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஓகே, நான் ஸ்டேட்ஸை தான் சொல்லிகிட்ருக்கேன். இதுவே நீங்கள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நோட் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? பட் அது வந்து அமெரிக்கா. நம்ம வேர்ல்டு வைடாக போக வேணாம். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு இவ்வளோ இதாக கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, இலவசமாக. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் மட்டும்தான், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, அடுத்து எஜுகேஷ்னல் லோன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு சர்வீசஸாக. as a fair as educational loan dispersed by public sector banks under priority sector are concerned. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னுரிமை துறையின் கீழ் பொதுத்துறை வங்கிகள் வழங்கிய கல்வி கடனை பொறுத்தவரை 2013 14 மற்றும் 2015 16 இடையில் மொத்த தொகையில் 20.8% வந்து தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. மொத்த கடன் தொகையில் ஆந்திர பிரதேசம் வந்துட்டு 11.2%ஓட 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா 10.2% இருக்குது. இந்த எஜுகேஷன் லோனுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 2013 16க்குள்ளே பார்த்திங்கன்னா 20% வந்துட்டு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு இருக்காங்க. அடுத்து தான் ஆந்திர பிரதேஷ் 11 வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வந்துடுறாங்க. ஸோ தமிழ்நாடுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் பாருங்களேன் எத்தனை இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8% இருக்கும் இல்லையா? ஸோ 8 இல்லாட்டி 9% இருக்கும். ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடு தான் எஜுகேஷன் லோன் வந்து அதிகமாக வழங்கிட்டுருக்கு. ஸோ ஆமாம், அதிகமாகவே வழங்கிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நிறையா ஸ்கீம்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கும் அதிகமாக மாதம் இந்த மாதிரி தொகை ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதிகமாக நம்மளுக்கு சர்வீசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டு கவர்மெண்ட். அடுத்து பாருங்கள் ஹெல்த் வைஸாக நம்ம வந்துட்டு அதிகமாக வந்து பார்த்தோன்னா கிராமப்புறங்களில் தான் கவர்மெண்ட் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு மோஸ்ட்டாக அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? ரேராக தான் எஜுகேஷனல் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நோய்களை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஸோ மறைமுகமாக வர நோய்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளோட தமிழ் மெடிக்கல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் போட சொல்லி அங்கே போய் செக் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வந்துட்டு சென்சஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாடு ஹேஸ் 3-tier ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ரைசிங் ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹெல்த் யூனிட்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் சப் சென்டர்ஸ். அதாவது மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சுகாதார பிரிவுகள், சமூக சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை மையங்கள் உள்ளடக்கிய 3 அடுக்கு சுகாதார உள்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிறையா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. ஆஸ் ஆஃப் மார்ச் 2015 the state had 34 district hospitals. அதாவது 2015 மார்ச் கணக்கெடுப்பு படி நம்மளோட தமிழ்நாட்டில் 34 டிஸ்ட்ரிக்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 229 சப்டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. அதே மாதிரி 1254 ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி 7555 வந்து சப் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி 313 வந்துட்டு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஹெல்த்துக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்துட்டு போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட். தமிழ்நாடு had a well established transport system that connects all parts of state. This is partly responsible for the investment in the state. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து தமிழ்நாடு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் நன்கு நிறுவப்பட்ட போக்குவரத்து அமைப்பு உள்ளது. ஓகேவா? இது மாநிலத்தில் முதலீட்டிற்கு ஓரளவு பொறுப்பாகும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஸ்டேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுது அப்படின்னா அது நிறையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது.
ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமாகவே டிரான்ஸ்போர்ட் வசதி அதிகமாக கொடுத்துருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டில். ஓகேவா? மித்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்ஸ் எவ்வளோ பெட்டர். ஓகேவா? ஸோ ஹையாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மித்த ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பஸ் வசதி இருக்காது, ட்ரெயின் வசதியும் இருக்காது. ஸோ அதனால தான் அங்கே கூட்டமாக மக்கள் போயிட்டுருப்பாங்க இடமே இல்லாமல். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய தமிழ்நாடு எவ்வளவோ பெட்டர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு இஸ் சர்வ்டு பை அன் எக்ஸ்டென்சிவ் ரோட் நெட்வொர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ப்ரெட் அண்ட் குவாலிட்டி, ப்ரொவைடிங் லிங்க் பிட்வீன் அர்பன் சென்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், மார்க்கெட் பிளேசஸ் அண்ட் ரூரல் habitations in the countryside. However, the scope for improvement. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அதன் பரவல் மற்றும் தரத்தின் அடிப்படையில் ஒரு விரிவான சாலை வலையமைப்பால் சேவையாற்றப்படுகிறது. இது நகர்ப்புற மையங்கள், விவசாய சந்தைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள கிராமப்புற குடியிருப்புக்கு இடையே இணைப்புகளை வழங்குகிறது. இருப்பினும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதிகமாக வில்லேஜ் சைட்லேயும் இருக்குது. ஓகேவா? ரூரல் ஏரியாஸ்லேயும் இருக்குது, அர்பன் ஏரியாஸ்லேயும் அதிகமாகவே இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு, ரயில், ஏர்போர்ட், போர்ட்ஸ் இது எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ரோடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது. ஓகேவா? ரோட் டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 நேஷ்னல் ஹைவேஸ் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி ரெயிலோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் மும்பை அண்டு டெல்லிக்கு அப்புறமா, ஓகேவா, மும்பை அண்டு டெல்லிக்கு அப்புறமா 3rd லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னா அது நம்மளோட சென்னை தான். ஓகேவா? ஸோ நம்மளோட சென்னை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், 3rd இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து போர்ட்ஸ், இந்த கப்பல் வழி போகிறது பார்த்திங்கன்னா 3 மேஜர் போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேயே எண்ணூரில் இருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இதெல்லாமே வந்துட்டு 3 மேஜர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது மட்டும் இல்லாமல் 23 மைனர் போர்ட்ஸும் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் வசதின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டார். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 சர்வீஸ் செக்டார்ஸ் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தது அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ், தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி சர்வீசஸ், தென் வந்துட்டு இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்வீசஸ் செக்டார்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் சொல்லியிருப்பேன், எல்லாமே நீங்கள் கவனித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 1 word கொஷின்ஸில் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சிலபஸை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரளவு தெரிஞ்சோன்னே அது லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.